கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது உச்சநீதிமன்றம். சில நிபந்தனைகளை குறிப்பிட்ட நிலையில் அமைச்சராக எந்த தடையும் சட்டப்பூர்வமாக இல்லை. இதனால் விரைவில் செந்தில் பாலாஜி அமைச்சராகலாம் என கோட்டை வட்டாரங்களில் பேசப்படுகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றி பெற்றவுடன் திமுக அமைச்சரவையில் செந்தில் பாலாஜிக்கு இலாக்கா ஒதுக்கப்பட்டது. குறிப்பாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை மற்றும் மின்சாரத்துறை என 2 இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டன. இந்த நிலையில் சட்டவிரோதமான பண பரிமாற்றம் செய்யப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜியை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அமலாக்கத்துறை கைது செய்தது. அவர் கைதானவுடன் அவரின் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசுவுக்கும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமிக்கும் கூடுதல் பொறுப்புகளாக வழங்கப்பட்டன. சிறையில் 243 நாட்கள் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்த செந்தில் பாலாஜியின் ஜாமீனுக்கு அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவிக்க முக்கிய காரணமாக அமைந்தது அவரின் அமைச்சர் பொறுப்புதான். இந்த நிலையில்தான் கடந்த பிப்ரவரி மாதம் தன் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். திமுகவில் பல மாதங்களாக ஓடும் அமைச்சரவை மாற்றம் தள்ளி போவதற்கு முக்கியமான காரணமாக செந்தில் பாலாஜியின் ஜாமீனும் சொல்லப்பட்டது. தற்போது ஜாமீனில் வெளியாகி இருக்கும் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சராக தடையில்லை என சொல்லப்படுகிறது. ஆகவே அமைச்சரவை மாற்றம் என்பது தற்போது உறுதியாகியுள்ளது. சரி, எப்போது மாற்றம், என்ன மாற்றம், யார் உள்ளே யார் வெளியே? தமிழக அமைச்சரவையில் ஸ்டாலின் உட்பட 35 பேர் அமைச்சரவையில் இடம்பெறலாம். தற்போது 34 அமைச்சர்கள் இருக்கின்றனர். இதில் மேலும் ஒருவராக செந்தில் பாலாஜி இணைக்கப்படுவார். அவர் ஏற்கனவே நிர்வகித்த மின்சாரத்துறை வழங்கப்படலாம் என பேச்சு அடிபடுகிறது. இது தவிர முன்பு அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்ட ஒருவர் மீண்டும் அமைச்சரவைக்குள் இடம்பெறலாம் என சொல்லப்படுகிறது. சீனியர்ஸ் மாற்றப்பட்டு புதிதாக ஜூனியர்கள் உள்ளே வருவதற்கான அதிக வாய்ப்பு உள்ளதாகவே பேசப்படுகிறது. தவிர பலராலும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட துணை முதல்வர் அறிவிப்பு இத்துடன் வெளியாகலாம் என்றும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக அக்டோபர் முதல் வாரத்தில் இந்த மாற்றங்கள் நடக்கலாம் என கோட்டை வட்டாரங்களில் பேசப்படுகிறது. திமுக பொறுப்பேற்றவுடன் கடந்த 2022ஆம் ஆண்டு உதயநிதியை அமைச்சரவைக்குள் கொண்டு வந்து பெரிய மாற்றங்களை செய்தது. அதுபோல் இப்போதும் பெரிய மாற்றங்கள் நடக்கலாம். இதை உறுதி செய்யும் வகையில்தான் கடந்த செப்டம்பர் 24ஆம் தேதி மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். மேலும் டெல்லி சென்று பிரதமரை சந்தித்துவிட்டு முதல்வர் சென்னைக்கு திரும்பியதும் மாற்றம் குறித்து முடிவெடுக்கப்படும். ஆனால் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் மதுவிலக்குத்துறை ஒதுக்கப்படுமா? ஆனால் தற்போது விசாரணை நடக்கும் வேளையில் பிணை கைதியாக இருக்கும் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக்கப்பட்டால் அது திமுக மீது மேலும் விமர்சனத்தை உண்டாக்கும். அதனால் இந்த முடிவை முதல்வர் எடுப்பாரா என்னும் கேள்வியும் சிலரால் முன்வைக்கப்படுகிறது. எனினும் திமுகவின் பவள விழா முடிந்ததும் இந்த கேள்விகளுக்கான பதில்கள் அறிவிப்பாக வெளியாகும் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள்.